நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக, சிவசிவாய நமக. இன்று இரவுக்குள் நீ இதை கேட்டுவிட்டால் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் உன்னுடைய கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும். கடினமான காலங்கள் நல்ல எதிர்காலத்திற்கு உனக்கு வழிவகுக்கும். அதனால் கடினமான காலங்களை கண்டு நீ வருத்தப்படாதே. நீ விதைத்ததுதான் விதி என்ற ரூபத்தில் உன் முன்னால் நிற்கின்றது. உன் தலையில் விதைத்ததை நீதான் அறுவடை செய்ய வேண்டும். களைகளை அகற்றிவிட்டால் அறுவடை அமோகமாக நல்ல விளைச்சலை தரும். அதனால் களைகளை இப்போதே நீ அறுவடை செய்துவிடு. தனிமைகள் கிடைப்பது என்பது அரிதானது. அப்படி தனிமைகள் உனக்கு கிடைத்தால் உங்களை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். தவறுகள் நடப்பது அரிதானதுதான். உங்களை நீங்கள் திரித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து முயற்சிப்பது என்பது எல்லோராலும் முடியாது, ஒரு சிலரை தவிர. அப்படி உங்களுக்கு முயற்சிகள் எடுப்பதற்கு நேரம் அமைந்தால் நிச்சயம் உங்களை முன்னேற்றி செல்ல அது என்று நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிரிகள் கிடைப்பது உங்களை நீங்களே வளர்த்து கொள்ள என்பதற்கு தெரிந்து கொள்ளுங்கள். சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் உனக்கு உண்டான தைரியம். அது உனக்குள்ளே இருந்துவிட்டால் போதும். அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையும் நம்பிக்கையும் நீ வளர்த்துக்கொள். அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம், விரக்தி, ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டு தீய எண்ணங்களால் அதன் வழியே செல்லாமல் அதற்கு பிறகு எப்படி நடைபெறும் என்பதை பார்த்து பயந்து அதிலிருந்து நீ விலகிவிடு. அது உன்னை அழைத்துவிடும். நீ யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு உரிய வினை பயனை அவர்களை நிச்சயம் போய் சேரும். நீ செய்யும் ஒவ்வொரு நல் காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது. அதை போலவே நீ செய்யும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடந்தால் அதற்கு பிறகு உண்டான விளைவுகளை நீதான் சந்திக்க நேரிடும். எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை எப்போதுமே நீ அசை போட்டு கொண்டே இருக்கின்றாய். உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் நிச்சயம் சிந்திக்க முடியும். கவலைப்பட்டது போதும். இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பல ஏமாற்றங்களால் நீ மனம் மருந்து கொண்டிருக்கின்றாய். வருந்தாதே. இந்த உலகத்தில் ஏமாறாதவர்கள் என்பது யாருமே இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றி கொண்டுதான் இருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். வரும் ஞாயிறன்று நீ கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் உனக்கு பதில் கிடைக்கப் போகின்றது. நேர்மையாகவும் உள்ளம் பூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும். அதை பற்றியே உன் மனதில் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த சத்தியம், மனமார்ந்த அன்பும் ஆசீர்வாதமும். அதனால் நீ பயப்படாதே. எங்கும் எதிலும் பொறுமையோடு இரு. உனக்கு அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுக்கின்றேன். உன்னுடைய கர்ம பலனை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே இப்போது தாமதமாகி கொண்டிருக்கிறது. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும். நீ எழுதி வைத்துக்கொள். இன்றே நீ எழுதி வைத்துக்கொள். வரும் ஞாயிறன்று உனக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும். உன் கோரிக்கை நிறைவேறுவதற்கான முதல் படி இது.